அந்த அந்த மேனேஜ்மெண்ட் டீம் அவர்கிட்ட கேட்டேன், ஓனர்கிட்ட கேட்டேன். ஓகே, இந்த கம்பெனி நான் எடுத்துச்சு. அப்போ அவையே சொன்னேன், ஏற்கனவே இதில் ஒரு நட்டத்தில் எப்படி நீங்கள் அதை துணிந்தீர்கள்? இந்த நட்டத்தில் போவதுன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை அந்த பொறுப்பில் இருக்கிறீர்கள். எவ்வாறு அந்த துணிவு வந்தது? ஏன்னா என்னுடைய பார்வையில் ஒரு சேலஞ்ச் ஒரு முக்கியமாக இருக்கும். இப்போ என்ன துணைவியார்கிட்ட சொல்லும் போது அவன் நம்பிடுவோம், என்ன சொல்கிறாரு அப்படின்னு. ஓகே, நான் தமிழ் நம்மள இலங்கை மக்கள் எல்லாம் இங்கே குடிபெயர்ந்து நாங்கள் முதல் இருந்தாலும் என்னுடைய இல்லத்துக்கு சொல்ல போனோம்னா நான் 37 வணக்கம் அன்பு நேயர்களே, நாங்கள் இன்று சுவிட்சர்லாந்தின் புகழ்பெற்ற தொழிலதிபர் கலாநிதி ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் நியூஸ் 7 சார்பாக நீங்கள் அண்மையில் ஒரு தமிழர்களை பிரதிநிதிப்படுத்தி, அதுவும் சுவிட்சர்லாந்து தமிழ் தொழிலதிபரை பிரதிநிதிப்படுத்தி ஒரு விருதினை பெற்றிருந்தீர்கள். ஃபர்ஸ்ட் சிஓ என்கின்ற விருதினை பெற்றிருந்தீர்கள். அது தொடர்பாகவும் இவருடைய பயணம், சுவிட்சர்லாந்தின் தொழில் பயணங்கள் தொடர்பாகவும் இந்த காணொலி அல்லது இந்த உரையாடலை நிகழ்த்த இருக்கிறோம். நீங்கள் எவ்வாறு இந்த சுவிட்சர்லாந்துக்கு மண்ணுக்கு ஆரம்பத்திலிருந்து குடிபெயர்ந்தீர்கள்? வணக்கம், நன்றி. நீங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு. நான் இப்ப எல்லா இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து இந்த சுவிட்சர்லாந்துக்கு ஒரு அகதி தமிழனாக வந்திருந்தேன். இந்த நாட்டுக்கு எங்களுக்கு ஒரு சவாலான ஒரு காலத்தில் எல்லாரும் வாழ்ந்தது போல நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த மொழியை படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்தது. இருந்தாலும் என்னை பற்றி சொல்ல போறேன்னு சொன்னா, நான் 37 வருட காலமாக நான் சுவிட்சர்லாண்டில் வாழ்றேன். ஒரு 25 வருடத்துக்கு மேலாக என்னுடைய நிறுவனம், அதாவது ஏரோலைன்ஸ் சொல்லி, அதாவது ஃப்ரைட் போவர்டிங் லாஜிஸ்டிக் கம்பெனி, இந்த கம்பெனியை ஆரம்பிச்சு இன்றைக்கு ஒரு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி இந்த ஏரோலைன்ஸ் மட்டுமன்று இல்லாமல் நான் ஏரோசேஃப்னு சொல்லி அசெட் மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனி நடத்தி வர்றேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கம்பெனி ஏரோ கொரியர்னு சொல்லி, அதாவது இ-காமர்ஸ் பார்சல் சர்வீஸு. இதான் என்னுடைய வியாபாரம். இதை விட என்னுடைய மேல அதிகமாக தாயகத்திலையும் என்னுடைய 2-3 கம்பெனி ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நான் இந்த நாட்டுக்கு எல்லோரும் மாதிரியும் இருக்காம ஒரு வித்தியாசமாக இருக்கணும்னு விருப்பம். இருந்தாலும் இந்த நாட்டின் மொழி, கலாச்சாரம் இதை படிச்சு 2004 ஆண்டு இந்த ஏரோலைன்ஸ் நிறுவனத்தை ஆரம்பிச்சு, இந்த ஏரோலைன்ஸ் நிறுவனம் உலகத்தில் உள்ள அனைத்து விதமான இறக்குமதி ஏற்றுமதிக்குரிய ஒரு லாய்ஸ்துங்களை செய்ததுதான் உண்மையாக ஃப்ரைட் போவர்டிங் லாஜிஸ்டிக் கம்பெனி. எங்களுக்கு கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒரு நெட்வொர்க் பார்ட்னர்ஷிப் இருக்கு. இதை விட எங்களுடைய கம்பெனி என்று சொன்னப்ப ஸ்ரீலங்கா, இந்தியா எங்களுக்கு நேரடி எங்களுடைய பிரான்ச் சொல்லக்கூடிய கம்பெனிகள் அங்கே இருக்குது. அந்த வகையில் நீங்கள் இந்த இ-காமர்ஸ் நிறுவனத்தில் ஆரம்பத்தில் வேலை பொறுப்பதிகாரியாக, இந்த தலைமை நிர்வாக அதிகாரியாக வேலை செய்தீர்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது, கருத்து இருக்கிறது. அதன் பின்னால் இதை நீங்கள் அதை சொந்தமாக்கியதாக கூறுகிறார்கள். அது சம்பந்தமாக இந்த ஏரோலைன்ஸ் நான் ஆரம்பத்துல இதுக்கு ஒரு வேற கம்பெனி, அதாவது இது ஒரு சுவிஸ் ஒரு கம்பெனியினுடைய அந்த நிறுவனத்துக்கு கிராஃப்ட் லாஜிஸ்டிக் என்ற கம்பெனிக்கு நான் தான் ஏர்போர்ட் மேனேஜராக இருந்தேன். அப்ப இந்த ஏர்போர்ட் மேனேஜர் என்னுடைய அப்பதான் நான் இந்த லாஜிஸ்டிக் சம்பந்தமான இதெல்லாம் நான் அங்கதான் படிச்சேன். அதாவது இப்ப கஸ்டம் கிளியரன்ஸ், ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், இந்த கேட்டகரியில நான் என்னுடைய இந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணியிருந்தேன். அப்ப திடீரென்று அந்த கம்பெனியின் நிர்வாகம் மாற்றத்தை ஏற்பட கொண்டது. அதாவது அந்த கம்பெனி ஒரு நட்டத்துல போடக்கூடிய வளர்ச்சி குறைஞ்சிருக்கிறதாக அந்த கம்பெனியோட பிரான்ச்சை அமெரிக்காவுக்கு ஷிப் பண்றதுக்காக பிளான் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்திலேயே சொன்னாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் இப்ப ஹெட் ஆபீஸ் சொன்னா, இந்த கம்பெனியை நாங்க க்ளோஸ் பண்ண போறோம், இங்க உள்ள வேலையில இருக்கு, நாங்க உங்களுக்கு 3 மாத சேலரியை கொடுத்து நாங்க செட்டில் பண்ணி நிப்பாட்டுறோம்.
இதுதான் எங்களுடைய செய்ய முடியும். எனக்கு ஒரு அதிசயமான ஒரு ஷொக்கா இருந்தது. சொன்னால் ஓகே, இந்த வளர்ச்சிக்கு நான் இந்த கம்பெனிக்கு நான் தான் பொறுப்பா இருந்தேன். அப்ப நான் டக்குன்னு அந்த அந்த மேனேஜ்மெண்ட் டீம் அவர்கிட்ட கேட்டேன், அந்த ஓனர்கிட்ட கேட்டேன்னு சொன்னா ஓகே இந்த கம்பெனி நான் எடுத்து செய்யவான்னு சொல்லிட்டு அப்ப அவையே சொன்ன ஏற்கனவே இதுல ஒரு நட்டத்துல போய்கிட்டு இருக்கிற கம்பெனி. எப்படி நீங்க துணிந்தீர்கள்? இந்த நட்டத்துல போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் அது பொறுப்புல இருக்கிறீர்கள், எவ்வாறு அந்த துணிவு வந்தது? ஏன்னா என்னுடைய பார்வையில ஒரு சேலஞ்ச் ஒரு முக்கியமா இருக்கும். அதை இதே நட்டத்துல போகணும்னு சொன்னா அதை நான் கொண்டு நடத்த முடியும். அந்த டைம்ல ஒரு 60 நாடுகளுடைய கனெக்ஷன்லாம் அந்த கம்பெனி இருந்தது. அப்ப நான் அதுல எனக்கு ஒரு டூர் அவுட் டோருக்கு போனேன். இதை எப்படியும் ஒரு 100-150 நாட்டுக்குரிய கனெக்ஷன் நெட்வொர்க்கை கொண்டு வந்தால் அது ஒரு முக்கியமாக கொண்டு வரலாம்ன்ற நம்பிக்கை இருந்தது. அப்ப அந்த 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 ஓனர்ஷிப் சிஇஓ சொன்னா யோசிச்சு சொல்லி இல்ல நான் முடிவு எடுத்துட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அப்ப நின்று அந்த 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 இந்த கம்பெனியை வென்ற அளவுக்குரிய பணமோ என்னது அதிகமான நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. அப்ப எனது துணைவியார்கிட்ட சொல்லும் போது அவன் நம்ப இல்லை, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நான் ஓகே நான் இந்த கம்பெனி வேண்ட போறேன்னு சொல்லி. பிறகு ஏதோ எனக்கு நிறைய உறவுகள் மற்றது மேனேஜ்மெண்ட் பண்றது இதுல எல்லாத்துக்கும் எனக்கு கனெக்ட் இருந்தா. இதுக்கு முக்கியமானதுன்னு சொன்னா நான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர என்னுடைய மூலதனம் சொல்ல போறேன்னு சொன்னா இந்த ஆபீசர்ஸ் அதாவது இங்க உள்ள சுவிஸ் சக ஊழியரை விட இந்த நாட்டின் இந்த கஸ்டம்ஸ் ஆபீஸரா இருக்கலாம், மற்றது ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கலாம், மற்றது இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், இந்த பைட்டோ இப்ப இவர்களோட நான் கூடுதலான நட்பை வச்சுக்கணும். அந்த வகையில் நீங்கள் தற்போது எவ்வளவு எத்தனை நாடு வழியில் உங்கள் கஸ்டமரை வச்சிருக்கிறீர்கள்? இத்தனை நாடுகள் வச்சு இப்ப உங்களுக்கு பார்ட்னர்ல கஸ்டமர் எங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிசினஸ் கஸ்டமர் சொல்லும் பிறகு 140 நாட்டுக்கு மேலே இருக்கு. நீங்க உலகத்திலே எந்த நாட்டுல உங்களுக்கு சாமான் இம்போர்ட் பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லாட்டி எந்த நாட்டுல உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு நாங்க எங்களால் செய்து தர முடியும். இப்போ உதாரணத்துக்கு சைனால இருந்து நீங்க உங்களுக்கு ஒரு சாமான் எடுக்கணும்னு சொன்னா நாங்க உங்களுக்கு அதை எங்களுடைய பார்ட்னர் மூலம் துணை பண்ணி உங்களுக்கு ஒரு சாமான் உங்களுக்கு வீட்டுக்கு அதாவது டோர் டு டோரா செய்வோம். அதுக்கே எங்களால் செய்ய முடியும். மற்றபடி நாங்க இப்ப அவர்களுடைய இப்ப நாங்க தனியா இந்த பிரைவேட் செக்டரை விட கம்பெனி பெரிய பெரிய கம்பெனில இப்ப நாங்க நோவாட்ரிஸோட பார்மா இண்டஸ்ட்ரியில வேலை பண்ணிருக்கோம், ஏபிபியோட வேலை படிச்சிருக்கிறோம், மீக்ரோஸோட வேலை செய்திருக்கிறோம், கோப்போட வேலை செய்திருக்கிறோம். அப்படி இங்க உள்ள பெரிய இம்போர்ட்ல இப்ப தமிழ் மக்களுடைய அதிகமான தமிழ் மக்களுடைய இம்போர்ட் நாங்க கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அவர்களையும் இங்க அரவாசி பேர் வேற இடத்துல கிளியர் பண்றாங்க, இந்த நாட்டுக்களோட கிளியர் பண்றாங்க. அதிகமானதுக்கு நாங்க செய்திருக்கிறோம். அதை விட இதை வேறு நாட்டுகள் இப்ப தாய்லாண்டோ துருக்கிஸோ இல்லாட்டி ஒவ்வொரு நாடுகள் உள்ள ஏசியா நாட்டுகள் உள்ள அத்தனை பேரும் நாங்க தான் மெயினான கஸ்டமர் எங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் அண்மையில் சிஓ அவார்ட் ஒன்றை பெற்றிருந்ததாக சமூக ஊடகங்களில் மிக பிரபலமாக செய்திகள் வெளியான. சமூக ஊடகங்கள் மட்டுமல்ல, இணையதளங்களிலும் அல்லது சில தொலைக்காட்சிகளும் செய்தியா பிரசித்தாங்க. சுவிஸ் ஃபால் தொழில் தமிழ் ஈழத்து தொழிலுக்கு கிடைத்த பெரிய ஒரு அவார்டு. அந்த அவார்டு தொடர்பாக நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மூமெண்ட். அந்த டைம்ல எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தி பெஸ்ட் சிஇஓ அவார்டு நாமினேஷன் டீம்ல இருந்தது அமெரிக்கால இருந்து ஒரு இமெயில் வந்தது. அந்த இமெயில பார்த்தோன்னா நான் அதை பெருசா பண்ணேன்னு சொன்னா இது மெயிலா வந்திருக்கலாம், இது ஒரு உண்மையான ஒரு இதானது எதிர்பார்க்கல. பிறகு பிசினஸ் இன்சைட் சொல்லி உலகம் அதாவது பிசினஸ் மகர்ஷின் நியூஸ் பேப்பர்னு சொல்லி அது அமெரிக்கால வெளியிட்டது. அதுல இருந்து இன்னொரு மெயில் வந்தது. இப்படி அதாவது இப்ப நாங்க உங்களை இன்னொரு கம்பெனி நாமினேஷன் ஆயிருக்கு, நீங்க ஒரு சிஇஓ அவார்டுக்கு உங்களையும் அதுல கண்டிடேட் பண்றதுக்கு உங்க போட்டிருக்காங்க, இதை பற்றி உங்களுடைய கம்பெனி உங்களுக்கு பயோடாட்டுறாங்க எங்களுக்கு தேவைன்னு சொல்லி. அப்ப நான் பார்த்தேன் என்னுடைய பயோடாட்டா நான் ஏற்கனவே நான் லிங்க்டின்ல இருந்தது மற்ற எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு அனுப்பிட்டு வந்தேன். அவங்களும் பண்ணாங்க திருப்பி அவங்களோட இன்டர்வியூ மாதிரி எனக்கு ஒரு ஃபுல் ட்ரீட்டஸ் அனுப்பினாங்க. அப்ப நான் என்னுடைய நான் இங்க ஏற்கனவே தனி வியாபாரம் இன்டர்பிரனர் மட்டும் இல்லாமல் அரசியல்லையும் நான் ஒரு முக்கியமானதுல இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் பார்த்து என்னுடைய பயோடாட்டா எல்லாம் செக் பண்ணிட்டு திருப்பி அவங்கள மெயில் போட்டிருந்தேன். போட்டோன்னா திருப்பி மெயில் என்ன சொன்னா இது கிட்டத்தட்ட
70 நாடுக்கு மேற்பட்ட மக்கள் அது 1120 பேருக்கிட்ட வந்து நாமினேஷன் இருக்கு. அதுலயே நீங்களும் நாமினேஷன் வந்திருக்கு. இது நாமினேஷன் வந்து கிட்டத்தட்ட 70 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, 97 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து மட்ரிட்ல வந்து பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. அந்த வந்து உங்களுக்கு அவார்டு கொடுப்போம், நீங்க அதை ரெடி ஆகணும்னு சொல்லி. அப்ப அந்த அவார்டு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. அது அவங்களுக்கு பிறகுதான் நான் அதை பற்றி படிக்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அப்ப இந்த யாரு நான் என்ன நாமினேஷன் பண்ணு பார்த்தா, என்னுடைய ஏரோசேஃப் என்ற கம்பெனி, அதாவது அது அசெட் மேனேஜ்மெண்ட்ல வந்து நான் செய்யற அந்த வளர்ட் கம்பெனிக்கு வந்து கிட்டத்தட்ட என்னுடைய கஸ்டமருக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு பெரிய பெரிய மில்லியன் அசெட் நாங்க மேனேஜ் பண்றோம் இங்க. அப்ப அந்த கம்பெனியை இந்த ஒரு ஆள் சேர்ந்துதான் என்ன வந்து நாமினேஷன் போட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட வேல்யூவேஷன் என்னுடைய பிசினஸ் லீடர்ஷிப்ல வந்து என்னென்ன கேட்டகரியில வந்து அப்ப நான் ஒரு குளோபல் லீடர்ஷிப்ல தகுதி பெற்றோன்னு சொல்லிக்கிட்டேன். மற்றது என்னுடைய கம்பெனியில வந்து இந்த நாமினேஷன் ஆனதுக்கு வந்து 10 மில்லியன் அசெட் உள்ள கம்பெனிக்கு தான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்ப நான் அவங்கள என்னுடைய கம்பெனி 10 மில்லியனுக்கு மேல அசெட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டாலும் அதை பற்றி தான் டொனேட். பிறகு அந்த எனக்கு மட்ரிட்ல கூப்பிட்டு இருந்தபோதுதான் என்ன தெரியும், என்னுடைய பார்ட்னர் கம்பெனி தான் என்ன நாமினேஷன் பண்ணது. அதை நாமினேஷன் பண்ணபடியதான் எனக்கு இந்த அவார்டு கிடைச்சதுன்னு சொல்லி. ஆனா இவங்க இது மட்டும் இல்லை, அவங்க என்னுடைய ஒரு 4 to 5 பக்க ஒரு பேஜ்ல என்னுடைய பயோடாட்டா ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க. இது தொழில் மட்டுமா இல்லை, உங்கள் சமூக சேவை, அரசியல் அல்லது உங்களோட வியாபாரம் மற்ற எல்லாம் அதாவது லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன இருக்கு. அப்ப ஏற்கனவே நான் வந்து லாஜிஸ்டிக் சப்ளை பிஹெச்டி டாக்டர் கிரேட் எடுத்திருக்கேன். நான் அடுத்தது வந்து நான் இங்க ஏற்கனவே நான் எங்களுடைய அரசியல்ல வந்து நான் ஒரு எந்த கட்சியை, அதாவது சுவிஸ்ல உள்ள எஸ்பி, அதாவது சொல்லக்கூடிய சோசியல் ஜனநாயக கட்சியின் ஓல்டன்ல நான் இருக்கிறேன். அதாவது இப்ப நான் வந்து இப்ப இந்த இடத்துல இருந்து புருக்கராட், அதாவது சிட்டிசன் கவுன்சில்ல நானும் ஒரு ஆள். அதாவது இந்த ஓல்டன்ல உள்ள 9 பேர் ஒன்று டிசிஷன்ல நானும் ஒரு ஆள். அப்ப நாங்க தான் இந்த குடியுரிமைக்கு என்னுடைய பார்வையும் என்னுடைய அத்தாரிட்டியும் ஒன்று. அதுல அது ஒரு அப்ப என்னுடைய கேட்டகரிக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்களா. இப்ப வந்து நார்மலா நான் அரசியல் இருக்கிறேன், ஆன்மீகத்தில் இருக்கிறேன். அப்ப இப்பதானே எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்னா எல்லாமே டோட்டலா வரும். அதாவது இவங்களுடைய பார்வை என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டவர்களுடைய திறமை எப்படி இருக்கு, மற்றது கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்ப திடீர்னு எனக்கு ஏற்கனவே நிறைய அவார்டுகள் கிடைச்சிருக்கு, நிறைய கனெக்ட் வந்து மற்ற இப்ப நான் இத்தனை நாடோட ஒர்க் பண்றேன் அதன் பண்ண. அப்ப வந்து இந்த ஒரு லீடர்ஷிப்புக்கு வந்து இப்ப நான் ஒரு இந்த அவார்டு கிடைச்சதுல நான் பார்த்ததுல வந்து எல்லாம் 10 மில்லியன் 5 பில்லியன் கொண்ட கம்பெனிகளுக்கு தான் நிறைய இதுல தொடர்பு கிடைச்சது. அப்ப நான் ஏற்கனவே இது மட்டும் இல்லை, என்னுடைய இது வந்து இப்ப சுவிஸ்ல உள்ள சேம்பர் ஆஃப் காமர்ஸ், மற்றது இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், மற்றது இங்க உள்ள எல்லாத்தோடய நான் மெம்பரா இருக்கிறேன். அதாவது இப்ப இங்க வந்து ஸ்பெட்லாக் சீசன் சொல்றது ஸ்பெடிஷன் இதுல அப்ப வந்து எல்லா கேட்டகரியிலையும் நான் அதுல இன்வால்வ் பண்ணிருக்கேன். அப்ப அவங்கள என்னத்தை பார்த்துட்டு அப்ப நான் பிறகு பார்த்துதான் யோசிச்சேன்னு சொன்னா அந்த லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல வந்து என்னுடைய கேட்டகரியில இருந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அது நான் பெருமைப்படுறேன். ஒரு 70 பேருக்கு நான் ஒரு ஆளா சுவிஸ்லயும் 2-3 பேருக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் உங்களுக்கு சுவிஸ்லயும் வந்து அதாவது இன்னொரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்கு, அது கிடைச்சிருக்கு. ஜெர்மன்ல உள்ள கிடைச்சிருக்கு, ஜெர்மன்ல 2 கம்பெனி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அமெரிக்கா, பிரேசில், மெக்சிகோ, ஸ்பெயின், எமிரேட், துபாய், இந்த மாதிரி நாடுகள்லயும் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கா இது மாதிரி. இப்ப என்ன வந்து எடுத்துக்க வந்து லாஜிஸ்டிக் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கலாம், இன்னும் போனது லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இதே மாதிரி எல்லா துறையும் வந்து பேங்கிங், அதாவது மேனுஃபேக்சரிங், மற்றது எல்லா துறைகளுக்கும் வந்து ஒவ்வொரு செக்ரட்டரியா கொடுத்திருந்தாங்க. அப்ப இது செலக்ட் பண்ணி வரது வந்து இது எனக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தானது. நான் அந்த வகையில் நீங்கள் இந்த விருதை தாண்டி பல விருதுகளை ஏற்கனவே கிடைத்திருக்கின்ற, அதில் 1-2 விருதுகள், என்னென்ன விருதுகள் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? இப்ப நான் வந்து இந்த லாஜிஸ்டிக் நெட்வொர்க்ல வந்து நான் நிறைய இடத்துல ஒர்க் போயிருக்கிறேன். அதுல வந்து இப்ப வந்து நான் என்னுடைய அச்சீவ்மெண்ட் ஏதாவது பார்ட்னர் அவார்டு, அதாவது இப்ப அந்த ஒவ்வொரு நெட்வொர்க்லயும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது இப்ப இந்த ஏசியாவுக்குள்ள, யூரோப்ல இதுல வந்து எத்தனை பார்ட்னர், என்னுடைய பார்ட்னர் வந்து அவை நாமினேஷன் பண்ணி அவை ஓட் பண்ணணும். அந்த ஓட் பண்ணிக்க வந்து சில அவார்டுகள் கிடைச்சிருக்கு. அடுத்தது நான் வந்து கூடுதலா அவங்களுக்கு தெரியும், நான்
ரைஸ் எளிமின் அமைப்பின் சுவிட்சர்லாந்துக்கு தலைவராக இருக்கிறேன். சென்ற ஆண்டு நாங்க 2 ஆண்டுகளுக்கு முதல் டாவோஸ்ல அதாவது உலக தலைவர்கள் ஒன்று கூடுற இடத்துல உலக தமிழர்களை ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு பெரிய ஒரு மாநாடு சேர்த்தது. பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது. பேசுவர்களாக மாறினார் தமிழர்கள் ஒன்று கூடுகிறார்கள் அந்த இதுல. அதுக்கு பிறகு நான் இங்க உள்ள எல்லா வர்த்தகர்களையும் ஒன்றிணைச்சு ஒரு 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 அமைப்பாக்கணும்ன்றதுக்கு தான் நான் சுவிட்சர்லாந்துக்கு நான் போயிருக்கேன். நிறைய இப்ப நல்ல வரவேற்பு இருக்கு. இதை நாங்க அடுத்த வருஷம் 2 வருஷத்துக்கு அடுத்த வருஷம் கூடி நாங்க சுவிட்சர்லாந்துல எல்லாரையும் கொண்டு கூப்பிட்டு இப்ப இதுல பார்க்க அந்த இந்த ஆர்டிக்கிள் அதுவும் எடுத்துக்கிறாங்கல்ல. இந்த விருதை தாண்டி பல விருதுகளை ஏற்கனவே கிடைத்திருக்குன்னா அதில் 1-2 விருதுகள் என்னென்ன விருதுகள் நீங்க பெற்றிருக்கிறீர்கள்? இப்ப நான் இந்த லாஜிஸ்டிக் நெட்வொர்க்ல நான் நிறைய இடத்துல போயிருக்கிறேன். அதுல இப்ப நான் என்னுடைய அச்சீவ்மெண்ட் அதாவது பார்ட்னர் அவார்டு, அதாவது இப்ப அந்த ஒவ்வொரு நெட்வொர்க்லயும் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்ப இந்த ஏசியாவுக்குள்ள யூரோப்ல இதுல எத்தனை என்னுடைய பார்ட்னர் அவை நோமினேஷன் பண்ணி அவை ஓட் பண்ணணும். அந்த ஓட் பண்ணிக்க சில அவார்டுகள் கிடைச்சிருக்கு. அடுத்தது நான் கூடுதலா உங்களுக்கு தெரியும், நான் ரைஸ் எளிமின் அமைப்பின் சுவிட்சர்லாந்துக்கு தலைவராக இருக்கிறேன். சென்ற ஆண்டு நாங்க 2 ஆண்டுகளுக்கு முதல் டாவோஸ்ல அதாவது உலக தலைவர்கள் ஒன்று கூடுற இடத்துல உலக தமிழர்களை ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு பெரிய ஒரு மாநாடு சேர்த்தது. அது பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது. பேசுவர்களாக மாறினார் தமிழர்கள் ஒன்று கூடுகிறார்கள் அந்த இதுல. அதுக்கு பிறகு நான் இங்க உள்ள எல்லா வர்த்தகர்களையும் ஒன்றிணைச்சு ஒரு 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 அமைப்பாக்கணும்ன்றதுக்காக தான் நான் சுவிட்சர்லாந்துக்கு நான் போயிருக்கேன். நிறைய இப்ப நல்ல வரவேற்பு இருக்கு. இதை நாங்க அடுத்த வருஷம் 2 வருஷத்துக்கு அடுத்த வருஷம் கூடி நாங்க சுவிட்சர்லாந்துல எல்லாரையும் கொண்டு கூப்பிட்டு இப்ப இதுல பார்க்க அந்த இந்த ஆர்டிக்கிள் அதுவும் எடுத்துக்கிறாங்கல்ல. அதெல்லாம் எல்லாம் சேர்த்து என்னுடைய கூகுள்ல போய் என்னுடைய பேரை போட்டு பார்த்தா என்னுடைய நியூஸ் பேப்பர்ல இந்த கூட வந்திருக்கு, இவ்வளவு சோசியல் மீடியா இது இருக்கு. அந்த ஒரு வேல்யூவேஷனை பார்க்க என்னுடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லா செக் பண்ணிருக்காங்க. உண்மையில் நாங்கள் ஒரு அகதியாக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் தொழில் இருக்கிறீர்கள், சமூகத்துக்கு சேவை செய்ய நினைக்கிறீர்கள், மற்ற வணிகர்களுக்கு ஊக்குவிக்க நினைக்கிறீர்கள், மற்ற சமயம் சார்ந்தும் உழைக்க தயாராக உழைத்துக் கொண்டிருக்கு. அதை தாண்டி நாட்டின் ஒரு நிர்வாக கட்டணம் கொடுப்பாங்க. பாஸ்போர்ட் கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியும். இந்த 9 பேர் என்ற குழு அவர்கள் 7 பேரோ ஏதோ அவமதித்தா தான் ஒருவருக்கு குடியுரிமை. அது அந்த அவ்வாறெல்லாம் நெருக்கமாய் பழகுகின்ற உங்களை போன்றவர்கள் இளம் தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இங்க பிறந்தவர்களோ இல்ல படித்து வாரவர்களோ? நான் இளம் தலைமுறைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நாங்க எதையுமே சேலஞ்ச் எடுக்கணும். அதாவது எங்களுடைய உழைப்பு நாங்கள ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும். என்னன்னு சொன்னா எல்லாம் சாதிக்க முடியும். இப்ப என்னுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, இப்ப இலங்கை எங்களுடைய தமிழ் சமுதாயம் இலங்கை மக்கள் எல்லாம் இங்க குடிபெயர்ந்து நாங்க முதல் ஜெனரேஷன் 2வது ஜெனரேஷன் எடுத்துக்கொண்டா 2 ஜெனரேஷன் எங்களை கூட திறமசாலியா இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு எங்களுடைய இலங்கை தமிழ் இலங்கை மக்களுடைய சார்பில் நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, லாயர்ஸ் இருக்கிறாங்க. இப்ப அதுகளை பார்க்கும்போது ஒரு பெரிய லெவல்ல ஒரு கட்டமைப்பு வந்துட்டு இருக்கு. ஆனா குறிப்பிட்ட இளம் சமுதாயம் அது ஒரு குறிப்பிட்ட எல்லா பொசிஷனை விடையும் ஓகே எங்களுக்கு இது காணும், வேலை காணும், இதுக்கு மேல. ஆனா நான் சொல்றேன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் என்டர்பிரனர் ஆகலாம், பிசினஸ் ஆகலாம், தொழிலதிபர் ஆகலாம். ஏன்னா அவருடைய தகுதி இருக்கு. இப்ப நாங்க உதாரணத்துக்கு ரைஸ் எடுத்துக்கொண்டா நாங்க ரைஸ்ல உள்ள அந்த நாடுகள் ஒவ்வொரு நாடுகளுடைய வியாபாரத்துக்கு இவரோட தொடர்பு இல்லை, ஸ்டார்ட் அப் பிசினஸ் கொண்டு வரலாம். அப்ப இவர்கள் எல்லாருமே பிசினஸ் ஆகலாம், எல்லாரும் முதலாளி ஆகலாம். ஆனா எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பவர் இருக்கிறது இல்லாம ஒரு இலங்கை முயற்சி பண்ணால் அதுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும். ஆனா உதாரணத்துக்கு இன்னும் சின்ன சின்ன இளையவர்கள் எடுத்துக்கொண்டா நான் அவர்களுடைய நிறைய பேரும் கலந்துரையாடல் வருவார்கள், பேசுவோம், கதைப்போம். அதாவது புதுசா கம்பெனி ஸ்டார்ட் பண்ண சொன்னா நான் அவைக்கு அட்வைஸ் பண்றேன். நான் கூடுதல் அதாவது கோச்சிங் பண்றதுல இருந்து இப்படி பிசினஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்றதுன்னா இதுல எனக்கு ஒரு உடன்பாடான ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. அப்ப அவங்கள எனக்கு விருப்பம் கூட எனக்கு. ஆமா இப்ப இங்க நிறைய அமைப்புகள் இருக்கு. இப்ப புதுசா தமிழ் வணிகங்கள் ஆரம்பிக்கிறாங்க. சுவிஸ் ஆம்பர் கமர்ஸ் இருக்குது, தமிழ் எக்கனமி ஃபோம் இருக்கு, ஷெடோ ஒன்று ஒரு அமைப்பு
வாய்ப்பு இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வியக்கத்தக்க சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொன்னா, நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்தனால இப்ப எல்லாரும் அடையாள தமிழர்களா மாறுறோம், எல்லாரையும் ஒன்றிணைக்கிறோம், உங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமை இல்லாம ஒரு செயல்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியா இருக்கு. அப்ப இந்த வலுக்கட்டாயமான வலுவான ஒரு குறிப்பான ஒரு சமுதாயமா மாறிட்டோம்னு சொன்னா எங்களோட இலங்கைக்கு பொருளாதாரத்தை வந்து நாங்க ஒரு சக்தியான பொருளாதாரமா மக்களாக மாற்ற முடியும். ஏன்னா இப்ப நான் என்னுடைய கம்பெனி தான் நான் இன்றைக்கு சுவிஸ் போயிட்டு, அதாவது எம்பசிக்கு நாங்க தான் ஏர்லைன்ஸ் தான் ஒபிசியலான இது பண்ணிட்டு இருக்கோம், லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இல்ல இங்க உள்ள எல்லா எம்பசிகளுக்கும் நாங்க அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். வந்து இப்ப இந்த பிசினஸ் இல்லாடாம இருக்குது. இப்ப நாங்க இப்ப எங்களுக்கு குறிப்பிட்ட இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இப்ப வந்து என்ன போல நிறைய பேர் வந்து இப்ப நான் ஒரு செக்டரை மாறிட்டோம். இப்ப எங்களை போல எங்களுடைய சகோதரங்கள் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப இப்ப இதை விட இதை தாண்டி என்ன சொன்னா அந்த எல்லாம் செய்ய முடியும், எல்லாரும் எல்லாம் செய்ய முடியும். அதனால வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றதுக்கு வந்து இப்ப எங்களுக்கு இங்க ஒரு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டா அவைகிட்ட மொழி வரி இருக்கு, அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, எல்லாம் சொன்னா பணம் தான் கொஞ்சம் பிரச்சனை சொன்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கணும். அப்ப அதை வச்சு பிசினஸ் டெவலப் பண்ணலாம். நீங்கள் அதுக்கான பாதையையும் போட்டு கொடுத்தது. அந்த பாதையை நான் நிறைய பேருக்கு நான் பேசும்போது எல்லாம் முடியும். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கு நான் அட்வைஸ் தாண்டேன், எல்லாரும் எல்லாம் செய்யலாம். ஏன்னா அதுக்கு வழி இருக்குது. இப்ப உங்களோட இதை பார்த்து கொண்டிருக்கிற நேர்களும் நீங்கள் நிறுவனம் ஒன்று தொடங்க போறீர்கள், எவ்வகையான நிறுவனம், இதுக்கு என்ன செய்யலாம் ஆலோசனை தேவை என்றால் கூட நீங்கள் இதோட தொடர்பு கொள்ள முடியும். அதுக்கான சகல ஆலோசனைகளும் இவர் அமைப்பு சார்ந்து, ரைஸ் அமைப்பு சார்ந்து அல்லது நேரடியாக நீங்கள் வழங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு, அதாவது இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப எங்களுடைய ஆண்டு இன்னொரு 65 வருஷத்துல எங்களுடைய அடுத்த கட்டணமாக வந்து நான் இது வந்து இலங்கை பக்கம் திரும்ப அங்கேயும் நாங்க என்னுடைய பிசினஸ்ல இருக்குது. அதாவது நாங்க ரியல் எஸ்டேட் மாதிரி அல்ல விலாசம் சொல்ல ஒரு வீடாமை திட்டம் செய்திருக்கிறோம். அதோட ஹோட்டல் அதாவது யூரோப்பியன் சொல்ற ஹோட்டல் சிஸ்டம் செய்கிறோம். அதே மாதிரி டூரிஸ்ட் செக்டருக்கு ஒரு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். அப்ப இது வந்து என்ன சொன்னா தனிப்பட்ட எங்களுடைய புலம்பெயர்ந்து நாங்க எங்க நாட்டுல இருந்தாலும் எங்களுடைய நாட்டுக்கும் கூடுதலான ஏற்படுத்திக் கொள்ளணும். அதே நேரத்துல இலங்கை கவர்மெண்டோட நாங்க தொடர்பு இருக்கிறோம். அது அவர்களுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர்களோடையும் தொடர்பு இருக்கு, எம்பசியா இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தில் இருக்கலாம். சொன்னா நாங்க வந்து இந்த புலம்பெயர்ந்து வந்து இப்ப நாங்க ஒரு டயாஸ்பராவா இருக்க வந்து எங்களுடைய போல மூலதனத்தை நாங்க எங்க நாட்டுக்கு கொண்டு போகணும், அங்க அதையும் வளர்ச்சி பண்ணணும். அப்ப அந்த கருவியில வந்து புலத்துல இருந்தாலும் சரி இல்ல சுவிஸ்ல இருந்தாலும் சரி நாங்க எல்லாருக்குமே கட்டாயம் நாங்க எங்களுடைய நோஹாவ், அதாவது எங்களுடைய அறிவு திறமையை, எங்களுடைய லீடர்ஷிப்பை, எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நாங்க இப்ப இதை வந்து நாங்க ஒரு பிசினஸ், நான் என்னுடைய அனுபவம், நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஈஸியா வந்து இப்ப நாங்க இங்க சுவிஸுக்கு வரும்போது மொழி தெரியாது, நாங்க மொழி படிச்சோம். அப்ப இங்க மொழி படிச்சீங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் இந்த பட்டப்படிப்பு படித்தீர்கள். இந்த இதில் நிறைய விஷயங்கள் போட்டி எல்லாம் வந்துச்சு, அதை தாண்டி வந்தீர்கள். அப்ப இப்போது வாரலாம் தரவைக்கு அவ்வாறு எந்த விடயங்களும் இல்லை, அவர்களும் சேலஞ்சா இருக்கிறார்கள். எப்படின்னா இதுல வந்து என்னுடைய பார்வையில வந்து ஒரு சுவிஸ் மக்களா இருக்கலாம், மற்ற நாட்டு மக்களா இருக்கலாம், அவர்களுக்கு நாங்க வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னு சொன்னா எங்களுடைய பழக்க வழக்கங்கள், நாங்கள் அவருடைய எப்பயுமே நாங்கள் அவருடைய கம்யூனிகேஷன் வைக்கிறது, அவருடைய பேச்சுவார்த்தை செய்யறது, அவருடைய அப்படி வரும்போது வந்து அவங்களுடைய மனசில் நாங்கள் இடத்தை பிடிச்சோன்னா அவர் என்னவும் செய்வார் எங்களுக்கு. அதான் எனக்கு முதல் அட்வான்ஸ் அந்த அசெட்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனிக்கு வந்தது காரணம் வந்து பழக்கங்கள். அந்த வகையில் இந்த தங்கள் நிறுவனம் இன்னும் பல நிறுவனங்களாக உருவாக்கப்பட வேண்டும். நீங்களும் உங்கள் ஓய்வு காலம் தாண்டியும் சிறந்த சேவையை சுவிஸ் மக்களுக்கும் அல்லது ஈழத்தமிழர்களுக்கும் உலகம் உள்ள செய்ய வேண்டும். நீங்க வந்து சுவிஸ் 7 நியூஸ் சார்பாக வந்து உண்மையில உங்களை பல முறை நான் சந்திச்சு இருக்கிறேன். அதாவது இப்ப எங்களுடைய போன மகாநாட்டு கொடி நிறைய இது செய்திருக்கிறீங்க. உங்களுடைய இது என்ன வளரணும் என்று நாங்கள் ஆண்டவரை பிரார்த்திக்கின்றேன். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி.
உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால், அதாவது இப்ப தொழில் சார்ந்த விடயங்களை தெரியும்னு சொன்னால் நீங்கள் நியூஸ் 7 அல்லது அன்னை நேரடியாகவோ அல்லது ரைஸ் என்ற அமைப்பை நேரடியாகவோ தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்கு தகுந்த விளக்கங்களை கொடுப்பேன். எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.